தினம் ஒரு மனித பாடல். மனித பாடல்னால் இதுவரைக்கும் பாடப்படுகிற பாடல், சினிமா பாட்டு இதெல்லாமே நான் இன்றைக்கி மனித பாடல்னு ஒன்று பாடுறேன்ல, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நடந்த பரிசோதனைகள் தான். இதுக்காக தான் இவ்வளோ காலம் மனித இனம் பாடல் என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாடிட்டு வராங்க. அந்த பாடலில் பல்வேறு முயற்சிகள் இருக்கும். எது மனித பாடல், எப்படிலாம் புதுமையாக ஒவ்வொருத்தரும் பாடிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியாக இப்போ நான் ஒன்று பாடுறேன்ல, இதுதான் மனித பாடல். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இதுவரைக்கும் மனிதர்கள் பாடிய பாடல் அத்தனையும் பரிசோதனைகள். நான் பாடுகிற அந்த மனித பாடலை கண்டுபிடிப்பதற்காக மனித இனம் நிகழ்த்திய பரிசோதனைகள். அப்போ அதே மாதிரி தான் இந்த மனித இனம் என்ன பரிசோதனை செஞ்சுதோ அதே போல் தான் நானும் கடந்து வரேன். ஆனால் நான் ஒரு நிலையிலேருந்து வேகமாக முன்னேறிடுவேன். இப்போ ஒரு சினிமா பாடல், அதை நான் உண்மையிலே அது உண்மையான பாடல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுலேருந்து என்னால் விடுபடுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் தேவையில்லை. ஒரு கொஞ்ச நாள்லேயே நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். இது சினிமா பாடல் என்பது உண்மையான பாடல் கிடையாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அதிக காலங்கள், ஓரிரு வருடங்கள், 2-3 வருடமே எனக்கு அல்லது என்னுடைய ஒரு 20-25 வயசில் கூட நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது உண்மையான இசை கிடையாது அப்படின்ட்டு. இப்படி ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அதிக காலம் பிடிக்கவில்லை. ஆனால் இந்த மனித இனத்திற்கு ரொம்ப காலம் தேவைப்பட்டது. ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த மனித இனத்துக்கு ரொம்ப காலம் தேவைப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு மதம் என்பது ஒரு மூட நம்பிக்கை, அது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய ஒரு 10 வயசுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 10, 12, 13 வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஜாதி என்பது பொய் என்பது எனது ஒரு 10-13 வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஜாதிங்கிற அதே சாதி நம்பிக்கையால் இந்த மனிதனா ரொம்ப காலம் வாழ்ந்திருக்கு. ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு கொஞ்ச காலம் போதுமானதாக இருந்தது. சிலர் ஜாதி வெறியோடே வாழ்ந்துடுறாங்க, வாழ்க்கை முழுதும் ஜாதி வெறியோடே வாழ்ந்துடுறாங்க. ஜாதி வெறி இல்லாத ஒரு மனப்பான்மை அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. சாதி வெறியை தவிர்த்து விட்டு அவர்களால் சிந்திக்கவே முடியாது. மத நம்பிக்கையை தவிர்த்து விட்டு சிலரால் சிந்திக்கவே முடியாது. ஆனால் எனக்கெல்லாம் மத நம்பிக்கையை கடந்துவதற்கு கொஞ்ச காலம் போதுமானதாக இருந்தது. என்னுடைய 13 வயசுலலாம் நான் மத நம்பிக்கையை கடந்து வந்து விட்டேன். மதம் என்பது பொய் என்று தெரிந்து விட்டது எனக்கு. ஒரு சாதி என்பது பொய் என்று என்னுடைய 13-14 வயசுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த சாதியிலேருந்து சிலர் சாதி வெறியிலே வாழ்ந்து செத்துடுறாங்க. இந்த மனிதனால் சாதியை கடந்தவருக்கு ஓரிரு ஆயிரம் ஆண்டுகளாக சாதியை பிடிச்சிக்கிட்டே இருக்குது, அந்த நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இப்படி ஒரு பாடல், இப்படி பாடல் இருக்குல்ல, இந்த சினிமா பாடல் தான் உண்மையான பாடல், இது அல்லது நாட்டுப்புற பாடல், அது அல்லது மக்கள் பாடுகிற இப்படி எதெல்லாம் பாடல்னு இந்த மக்கள் நம்புகிறாங்களோ அந்த நம்பிக்கையை கடந்து வர்றதுக்கு எனக்கு குறுகிய காலமே இப்போ தேவைப்பட்டுச்சு. ஒரு குறுகிய காலம் எனக்கு தேவைப்பட்டது. இந்த மனித பாடலை நான் ஒரு 24-25 வயசில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 25 வயசுக்குள்ளே இங்கே இருக்கிற நம்பிக்கைகளை, இந்த மனித இனம் கடைபிடித்து வருகிற மூட நம்பிக்கைகளை கடந்து வருவதற்கு எனக்கு ஒரு 20-22 வருஷம் போதுமானதாக இருந்தது. ஒரு 25-26 வயசுலேயே நான் இந்த மனித பாடலை நான் கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு ஏன் குறுகிய காலம் போதுமானதாக இருந்தது? அப்போ இந்த சினிமா பாடல் இதெல்லாம் பொய் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு ஏன் குறுகிய காலமே போதுமானதாக இருந்ததுன்னா, என்னுடைய வேலைங்கிறது சினிமா பாடல் பொய்ன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. இந்த மனித பாடலை கண்டுபிடிப்பதும் என்னுடைய பிரதானமான நோக்கம். ஏன்னா சினிமா பாடல் இது மற்ற எல்லா ஆராய்ச்சியும் மனிதர்கள் முடித்து விட்டார்கள். நான் மீதம் இருக்கிற ஒரே முயற்சி என்னது? இந்த மனித பாடலை கண்டுபிடிப்பது, மனித கலைகளை கண்டுபிடிப்பது, மனித ஓவியத்தை கண்டுபிடிப்பது, மனிதர்கள் எழுத வேண்டிய கவிதையை கண்டுபிடிப்பது. அது என்னுடைய கடமை. மற்றபடி மற்ற வேலைகள் எல்லாமே மனிதர்கள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன இருந்ததுன்னா, மிச்சம் மீதி இருக்கிற இந்த மனித கலைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆக மனிதர்களுடைய ஒரு முயற்சி, தொடர்ச்சியான ஒரு முயற்சியின் கடைசி கட்ட நிகழ்வு தான் நான் மனித கலைகளை கண்டுபிடிச்சேன், மனித பாடலை கண்டுபிடிச்சது. மனிதர்கள் எல்லா விதமான ஆராய்ச்சியும் முடிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில் நான் ஒரு புள்ளியாக மனித கலைகளை நான் கண்டுபிடிக்கிறேன், மனித பாடலை கண்டுபிடிக்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த மனித பாடல், இன்றைக்கான மனித பாடல் பாடும்போது என்ன பாட்டு பாடணுன்னுலாம் யோசிச்சுட்ருக்கூடாது. பாடணுன்னா பாடிடணும். பாடும்போது தான் அதை பற்றி, பாடிக்கிட்டே தான் அதை பற்றி யோசிக்கணும், அடுத்து என்ன பாடலாம் அந்த பாடலை அப்படின்னு சொல்லிட்டு. தெலிமிலி கிலிவா லிவலோ லிவ லீ லிவ நாலிவ லிலி நாலிவலோவி தலி நிவ நாலிவ நாலி
தலிவாலிவா லலிவானிவா லிலிவலி கிளிவலி மலிவலிவாலா மலிவலிவாலா தலிதாலிதோ தலிதலிலிதோ தலிதிக்கி லலிதிக்கி மலிதிகதோ மலிதிக்கி தலிதிக தலிதிகதோ தில்திக்காத்தி காத்தி தில்திக்காத்தி காத்தி கில்திக்கா மாதா கி கில்திக்காத்தி. நம்ம பாடிக்கிட்டே பார்க்கணும். நமக்கு இன்னும் நல்லா பெட்டராக வரணும், இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மாற்றிக்கிட்டே போக வேண்டியதான். அப்படி பாடிக்கிட்டே திருத்திக்க வேண்டியதான். எடுத்த உடனே நம்ம சரியான பாட்டை பாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாடிக்கிட்டே ஃபஸ்ட்டு பாடும்போது நமக்கு நல்லா இல்லை, இதோட இன்னும் சிறப்பாக பாடலாம் அப்படின்னு தோணும்போது அப்படி மாற்றிக்கிட்டே போகும்போது கடைசியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு இது போதும், இது இன்றைக்கான ஒரு திருப்தியான பாடல் இது அப்படின்ட்டு நம்ம பாடலாம். தில்திக்கா மீல்திக்கா தில்திக்கா மீல்திக்கா தில்திக்கா மீல்திக்கா தில்திக்கா தோ தில்திக்கா மில்திக்கா தில்திக்கா மில்திக்கா மில்திக்கா தில்திக்கா தில்திக்கா தோ. ஒரு பாட்டு பாடும்போது எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். தில்திக்கா மீல்திக்கா அது மாதிரி, மில்தியோ வாழ்த்தி மில்தியோ வாழ்த்தி, அப்புறம் மப்திகா பாம்ப் மப்திகா பாம்ப் பம்திகா காக், இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அதிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். முதல்ல வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். ஒரு வார்த்தையிலேருந்து தான் அடுத்த இந்த பாடல் என்பது பிறக்கிறது. ஒரு பாடலின் ஆரம்பம் என்னது? வார்த்தை தான், ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையோட தொடர்ச்சி தான் அந்த பாடலின் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஒரு பாடலின் ஆரம்பம் ஒரு வார்த்தை தான். அதனால் முதல்ல அந்த வார்த்தையை கண்டுபிடி. ஒரு பாடலை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் முதலில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்கள். ஏன்னா ஒரு பாடலின் ஆரம்பமே வார்த்தை தான். அதனால் ஒரு புதுமையான ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க. வழக்கமாக ஒரே வார்த்தையை பாடாமல் ஒரு புதுமையான வார்த்தை, அதுலேருந்து ஒரு புதுமையான பாடல் தொடர்கிறது. வில்திக்கா மால்திக்க மப்திகோ கால்மி காக்கே வல்கினா கோக்கிமி லாக்கிதி லாக்கே வல்கினா கோக்கிமி லால்கிதி லாக்கே கல்கித வாக்கே லால்கித லாக்கே வல்கித லாக்கின கால்கித லோக்கி மல்கி காக்கே மக்கனிகதா மல்கி காக்கி மக்கனிக்கனா மல்கின காக்கி கக்கமிக்கன கனிக்க தக்கனிக்கனா. சரி, ஓகே. இன்றைக்கான பாடல் குறித்து நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன். இது போதுமானது.